ஜெபத்துக்காக மிகவும் நன்றி. அது என்னை தாங்குகிறது. கடந்த 3 நாட்களாக நாம் எஸ்ராவினுடைய 8 அத்தியாயங்களை நாம் முடித்தோம். இன்றைக்கு 9ஆம் 10ஆம் அதிகாரம் நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்னதாக கடந்த 3 நாட்களில் நாம் கற்றுக்கொண்ட பாடத்தை நினைவுபடுத்திக் கொள்வோம். பாபிலோன் தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் 70 ஆண்டுகள் அடிமைகளாக இருக்கிறார்கள். பின்பு எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் முன்னுரைத்தபடி 70 ஆண்டுகள் கழித்து கோரேஸ் ராஜாவுடைய இருதயத்திலே தேவன் ஏவுகிறார். எனவே அவருடைய கட்டளையின்படி பாபிலோன் தேசத்திலிருந்து முதலாவதாக செருபாபேலின் தலைமையில் எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். கோரேஸ் ராஜா பரலோகத்தின் தேவனுக்கு நீங்கள் ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லி அவர் கட்டளையிடுகிறார். அதை நாம் முதல் அத்தியாயத்திலே பார்க்கலாம். 2ஆம் அதிகாரத்திலே செருபாபேலின் தலைமையிலும் யோசுவா என்கிற ஆசாரியனுடைய தலைமையிலும் திரும்பி வந்தவர்களுடைய பட்டியல் அங்கே இருக்கிறது. 3வது அதிகாரத்திலே அங்கே திரும்பி வந்தவர்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக முதலாவது பலிபீடத்தை கட்டுகிறார்கள். பின்பு ஆலய கட்டுவதற்கு அங்கே அஸ்திபாரம் போடுகிறார்கள். 4ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்கு எதிர்ப்பு வருகிறது, அங்கே தடை பண்ணப்படுகிறது. 5ஆம் 6ஆம் அதிகாரத்திலே அங்கே ஆலயத்தை மீண்டுமாக அவர்கள் கட்டி எழுப்பி அதை பிரதிஷ்டை பண்ணி பஸ்கா பண்டிகை ஆசிரியத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 60 ஆண்டுகள் கழித்து எஸ்ராவின் தலைமையில் அடுத்த குழுவினர் திரும்பி வருகிறார்கள். சுமார் 90 மைல்கள் அவர்கள் பிரயாணப்பட்டு வருகிறார்கள். எந்த ஒரு உதவியும் இல்லாமல் ராஜாவினுடைய கொடுத்த அந்த பொக்கிஷங்களை சுமந்து கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு நாம் 9ஆம் அதிகாரத்திலும் 10ஆம் அதிகாரம் கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 9ஆம் அதிகாரத்திலே ஒரு உண்மையான மறந்திரும்பல் என்றால் எப்படி இருக்க வேண்டும், தனிநபர் வாழ்க்கையிலே அல்லது ஒரு சபையின் வாழ்க்கையிலே உண்மையான மறந்திரும்பல் என்றால் என்ன என்று சொல்லி இங்கே நாம் அழகாக பார்க்கலாம். முதலாவதாக அங்கே 8ஆம் அதிகாரத்திலே எஸ்ராவும் அவரோட வந்து சேர்ந்தவர்களும் அங்கே வந்து எருசலேமிலே வந்து சேர்கிறார்கள். சேர்ந்து ராஜா கொடுத்த அந்த கட்டளைகளை அங்குள்ள அதிகாரிகளுக்கும் கொடுக்கிறார்கள். ஏனென்றால் அப்போதுதான் அவர்கள் அங்கே தங்களுடைய காரியங்களை செய்ய முடியும். ராஜா கொடுத்த அதிகாரத்தை எல்லாம், அந்த அதிகாரபூர்வமான கட்டளைகளை எல்லாம், அந்த கடிதங்களை எல்லாம் கொடுக்கிறார்கள். அதற்கு சுமார் 4 மாதங்கள் ஆகிறது. 4 மாதங்கள் கழித்துதான் இந்த 10வது அதிகாரத்தில் உள்ள காரியங்கள் நடைபெறுகின்றன. அப்போது அங்குள்ள சில தலைவர்கள் வந்து எஸ்ரா கிட்ட சொல்றாங்க, எதுக்காகனா அங்கே இஸ்ரவேல் மக்கள் மத்தியில காணப்படுகிற கீழ்ப்படியாமையை குறித்த ஒரு கரிசனை அவங்களுக்கு உண்டாகுது, அக்கறை உண்டாகுது. அவங்க ஏனோதானு நம்ம வந்தோம், நம்ம நல்லா இருப்போம், நம்ம இங்க வீடு கட்டி இருப்போம், தேவனை ஆராதிப்போம் சொல்லி அப்படி அவங்க தன்னயமா இருக்கல. அவங்களுக்கு தங்களுடைய உடன் சகோதரர்கள், உடன் கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்களுடைய ஆவிக்கிற நிலைமையை குறித்த ஒரு கரிசனை, ஒரு அக்கறை. அப்போ அவங்க எதுக்காக அவங்க எஸ்ராகிட்ட வந்து சொல்றாங்கன்னா, ஐயா எஸ்ராவே, லேவியனாகிய ஆசாரியனாகிய எஸ்ராவே, நம்ம ஜனங்க வந்து அந்த புறஜாதியார் மத்தியில காண்கின்ற அந்த அருவருப்புகள், குறிப்பாக புறஜாதி மக்கள், இஸ்ரவேல் அல்லாத மக்களை, பெண்களை திருமணம் செய்து கொண்டு அவர்கள் தேவனுடைய சாபத்துக்கு உள்ளாயிருக்கிறாங்க. அவங்களுடைய பெண்களை இவங்க திருமணம் முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் என்ன செய்யிருக்கிறாங்க, அவங்களுக்கு மகன்களை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அங்க பரிசுத்த வித்து தேசத்தின் ஜனங்களோட கலந்து போயிட்டு. அதிலும் மிகவும் பரிதாபமான சம்பவம் என்னென்றா, இந்த கலப்பு திருமணம், தேவனுக்கு விரோதமான இந்த பாவத்துல தலைவர்களும் அதிகாரிகளும் அதிகமா குற்றம் செய்திருக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப தாங்க முடியல. எனவே வந்து எஸ்ராவிடம் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அங்கே தேவன் திட்டவட்டமா கொடுத்திருந்தாரு. உபாகமத்துல பாக்குறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து வேற இஸ்ரவேலர் அல்லாத மக்களை திருமணம் செய்யக்கூடாது, உறவு வைக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் அப்படி திருமணம் செய்து கொண்டால் அந்நிய தேவர்களை அவர்கள் சேவிப்பார்கள், விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுப்பாங்க, ஜீவனுள்ள மெய்யான தேவனை விட்டு விலகி போவாங்க. ஆகையினால தேவ கோபாக்கினை வரும். அது மட்டுமல்ல,
இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொண்ட ஜனம், வேறு பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு ஜனம். எனவே அவங்க வந்து வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் சொல்லி கட்டளை கொடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் அவனுக்கு தெரியும். தெரிந்தாலும் கூட அவர்கள் அங்கே தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள். இன்னொரு காரியம், அங்கே செருபாபேலின் தலைமையில வந்து ஆலயத்தெல்லாம் கட்டிட்டாங்க. கட்டி 60 வருஷம் ஆகுது. இருந்தாலும் கூட அந்த சமயத்துல அங்க எருசலேமில் இருந்த யூதர்கள், இஸ்ரவேலர்கள் இந்த பாவத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். அதை கேட்ட உடனே எஸ்ராவுக்கு அதை தாங்க முடியல. எஸ்ரா வந்து பரிசுத்தவான். எஸ்ரா தேவனுக்கு விரோதமா எந்த பாவமும் செய்யல. ஆனா தன்னுடைய ஜனங்கள், தேவ ஜனங்கள் இப்படியாக தேவனுக்கு விரோதமாக பரிசுத்தத்தை கெடுத்து போட்டாங்களேன்னு சொல்லி அதை தாங்க முடியல. என்ன செய்யறாரு அவரு? தன்னுடைய துணியெல்லாம் கிழிச்சு, சால்வையை அங்கேயெல்லாம் கிழிச்சு என்ன செய்யறாரு? தலையில் உள்ள முடிய, தாடியில் உள்ள முடியெல்லாம் பிடுங்கி அவர் ஒரு ஷாக்காகி துக்கம் நிறைந்தவராய் இருக்கிறார். அது சகிக்க முடியல. பாவ உணர்வு வரணும். அதான் மெய்யான மனம் திரும்புதல். மனம் திரும்புதலுக்கு பாவ உணர்வு இல்லாதபடி மனம் திரும்ப நடக்காது. அன்னைக்கு தாவீது ராஜாவுக்கு பாவ உணர்வு வந்தது. நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக தாவீதினுடைய பாவத்தை குறித்து ஆண்டவர் கடிந்து கொண்ட போது அவன் தான் பாவம் செய்ததை ஒத்துக்கொண்டு அவன் பாவ உணர்வு அடைந்தான். இங்கே எஸ்ராவுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது அங்கே, ஆனா இதே வேளையில நெகேமியாவினுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது நெகேமியாவுடைய காலத்திலையும் இப்படிப்பட்ட பாவங்கள் செய்த பொழுது அவர் என்ன செய்யறாரு? அவர் தன்னுடைய தலைமுடியையோ தாடி முடியோ அவரு பிடிக்கல. அதுக்கு பதிலா அந்த பாவம் செய்த அவங்களுடைய முடியை போய் இவர் பிடிச்சு அடிக்கிறார். அது வித்தியாசமான அணுகுமுறை. ஆனா இங்கே எஸ்ரா வந்து அந்த பாவத்தை, ஜனங்கள் செய்த பாவத்தை அவர் சகிக்க மாட்டாம செய்றார். இதுதான் ஒரு பாவ உணர்வுக்கு முக்கியமான ஒரு அடையாளம். அப்ப எஸ்ரா அப்படி செய்த உடனே மற்றவங்க என்ன செய்யறாங்க? அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவருடைய பாவத்து நிமித்தம் தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகின்ற யாவரும் எஸ்ராவோடு சேர்ந்து கொண்டார்கள். அன்பானவர்களே, பரிசுத்த கூட்டம் கொஞ்சம் பேரா இருந்தாலும் கூட நாம் தேவனுக்கென்று பரிசுத்தத்துக்கென்று வைராக்கியம் பாராட்டும் பொழுது அங்கே மற்றவர்களும் கூட அதே போன்று தேவனுக்கென்று வைராக்கியம் கொண்ட மக்களும் கூட நிச்சயமாக நம்மோடு கூட சேர்ந்து கொள்வார்கள். எனவே நாம தான் தனியார் கொஞ்சம் நினைக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி அங்கே, ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் ஒருவன் தான் மீதி இருக்கேன்னு சொல்லி சொன்னப்போ ஆண்டவர் சொல்லுதாரு, நீ ஒருவன் தான் நினைக்காத, இன்னும் 7000 பேர் பாகாலுக்கு முன்பாக தங்கள் முழங்கால்களை முடங்காதிருக்கிற 7000 பேர் இன்னும் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவனுக்கு ஞாபகப்படுத்துறார். எனவே அங்கே எஸ்ரா இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை குறித்து அவர் துக்கமும் திகைப்பு அடைந்த வேளையில மற்றவர்களும், அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட மற்றவர்களும், பரிசுத்தத்துக்கான வாஞ்சியுள்ள மக்களும் கூட அவரோடு சேர்ந்து கொண்டார்கள். மூன்றாவதாக, பாவ உணர்வு வந்தால் மட்டும் போதாது, பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். எஸ்ரா அவர் என்ன செய்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவர் பாவ உணர்வடைந்து அந்த ஜனங்களோடு கூட தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார். அவர் எந்த பாவமும் செய்யல, அவரு தேவனை கீழ்ப்படியாம போகல. ஆனாலும் கூட அவர் தேவ ஜனங்களோடு கூட தன்னையும் அவர் அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அவர் ஒரு ஆசாரியனாகவும் ஒரு ஆவிக்குரிய தலைவராகவும் இருக்கிறபடியினாலே அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். அப்ப என்ன செய்யறாரு? உடனே அவர் முழங்கால் போடுறார். கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கால் போட்டு ஆண்டவருக்கு நேராக கரங்களை உயர்த்தி அவர் ஜெபத்தை ஏறடிக்கிறார். இது முக்கியமான ஒரு ஜெபம். எஸ்ரா 9ஆம் அதிகாரத்துல எஸ்ரா ஏறெடுத்த ஜெபத்தை போன்று நெகேமியாவின் புஸ்தகத்திலையும் 9ஆம் அதிகாரத்துல அங்கு லேவியர்கள் தேவனிடத்துல தங்களுடைய பாவத்தை குறித்து பாவ அறிக்கை பண்ணி ஏறெடுத்த ஜெபம் அங்கே எழுதப்பட்டுள்ளது. அதே போன்று தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல அங்கேயும் 9ஆம் அதிகாரத்துல தானியேல் தன்னுடைய ஜனங்களின் பாவங்களுக்காக தன்னையும் அவங்களோட அடையாளப்படுத்தி கொண்டு ஏறடிக்கிற ஜெபத்தை நாம் அங்கே வாசிக்கலாம். பாருங்க, முழங்கால் படுகிறது தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்துவதற்கு அடையாளம். கைகளை தேவனுக்கு நேராக விரிப்பது, ஆண்டவரே நான் உண்மையே சார்ந்திருக்கிறேன், நான் சரண்டர் ஆகிறேன், சரணாகதி ஆகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கைகளை தேவனுக்கு நேராக விரிப்பது அடையாளமா இருக்கிறது. பாருங்க, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள்
எங்கள் தலைக்கு மேலாக பெருகிட்டு, எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிட்டு. அந்த பாவத்தின் அகோரத்தன்மையை உணர்ந்தவராக, பாவத்தினுடைய அந்த பயங்கரமான தன்மை தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டு பண்ணுகிற, அதே போன்று பரிசுத்த தேவனிடம் நெருங்கி சேர முடியாத அந்த பாவத்தை குறித்து அவர் என்ன செய்கிறார்னா, வெட்கப்பட்டு அங்கே பாவ அறிக்கையை அவர் ஏறெடுக்கிறார். ஜனங்களோடு சேர்ந்து கூட அவர் செய்கிறார். அடுத்து தேவனுடைய கிருபை. மனம் திரும்புதலே தேவனுடைய கிருபையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர் பண்ற ஜெபத்துல, எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளாயிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாற்றை அவர் நினைவு கூர்ந்து பார்க்கிறார். எஸ்ரா பிறந்தது பாபிலோன் தேசத்துலதான். பாபிலோன் தேசத்துல வந்து பிறந்து வளர்ந்த ஆளு. ஆனா தேவனுடைய வசனங்களை அவர் சரியாக அறிந்து கொண்டவர், புரிந்து கொண்டவர், சரியாக வாசித்தவர். எனவேதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாற்றை அவர் சொல்லி, இப்படி எங்களுடைய முன்னோர்கள் வந்து பெரிய குற்றத்துக்கு ஆளானோம், எங்களுக்கும் அதுல பங்கு உண்டு, நாங்கள் செய்த பாவங்கள் நிமித்தம் நாங்க என்ன செய்யறோம், நாங்க அடிமைகளாக இருக்கிறோம், சிறையிருப்புக்கு ஆட்கொள்ளப்பட்டோம்னு சொல்லி அவரு அறிக்கையிடுறார். அதே வேளையில தேவனுடைய கிருபைக்கு அடையாளமா என்ன சொல்றாருன்னா, இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சியை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. ஆமேன். தேவன் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அதே வேளையிலே அவர் கிருபை மிகுந்த தேவனாய் இருக்கிறார். அந்நாட்களிலே அந்த இஸ்ரவேல் மக்கள் வாழ்கின்ற அந்த இடத்திலே நாம் பயன்படுத்துவது போன்று கப்போர்டு, ஷெல்ஃப்லாம் கிடையாது. எனவே பொருட்களை பத்திரமா வைக்க வேண்டுமானால் இங்கே படத்திலே பார்க்கிறபடி சுவரிலே ஒரு பெக், ஒரு முளை எடுத்து அதில் தான் தொங்க போடுவாங்க ஜாமான்களை. அப்போ அது பாதுகாப்பை குறிக்குது. அதே மாதிரி இங்கே வந்து எருசலேமில் தேவாலயத்தை அவங்க கட்டிட்டாங்க. செருபாபேலின் தலைமையில ஆலயத்தை கட்டியாச்சு. அதை பார்த்து எஸ்ராவுக்கும் மற்ற ஜனம் ரொம்ப சந்தோஷம். அதான் அவர் சொல்றார், ஆண்டவரே, நாங்கள் இப்படி உங்களுக்கு விரோதமா பாவம் செய்தாலும், நாங்கள் சிறையிருப்புக்கு ஆளானாலும் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சியை கொடுத்தீர், எங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டிட உதவி செய்தீர், உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்தீர் ஆண்டவரேன்னு சொல்லி அதுக்காக நன்றி சொல்றார். தேவனுடைய கிருபையை நினைத்து நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும், நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய்ப்போன அதை புதுப்பிக்கும் படிக்கும், எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும் படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை செய்தார். தேவனுடைய கிருபையை நினைத்து அதற்காக தேவனிடத்துல அவருடைய கிருபை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிறார். பாழாய் போன தேவனுடைய ஆலயத்தை புதுப்பிக்கும்படிக்கு மட்டுமல்ல, ஒரு வேலையை கட்டளையிடும்படிக்கு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தீங்க ஆண்டவரே. இந்த ராஜாக்களுடைய கண்கள் எங்களுக்கு தயவு கிடைத்தது ஆண்டவரே, அதற்கு அவனுக்கு நன்றி ஆண்டவர்னு சொல்லி ஜெபத்தில் அதை ஒத்துக்கொண்டவராக நினைப்பூட்டுகிறார். அடுத்து மனத்தாழ்மை. அவர் பரிசுத்தவானாய், பாவம் செய்யாதவராய், தேவனுடைய கட்டளையை மீறாதவராய் இருந்தாலும் கூட அந்த ஜனங்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்தி அவர் இந்த ஜெபத்திலே ஏறெடுக்கிறார். மனத்தாழ்மையை கொடுத்து, இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் இனி என்ன சொல்வோம், தேவரீர் உமது ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு கற்பித்த உமது கற்பனைகளை விட்டுவிட்டோம். ஆண்டவரே, உம்முடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படியாம போயிட்டோம். நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு உட்பிரவேசிக்கும் தேசமானது தேசங்களுடைய ஜனங்களின் அசங்கியத்தினாலும், அசங்கியனா அசுத்தம், அவர்கள் அதை ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் நிறைய பண்ணின அவர்களுடைய அருவறுப்புகளினாலும் அவர்களுடைய அசுத்தத்தினாலும் தீட்டுப்பட்டதா இருக்கிறது. ஆதலால் நீங்கள் பலத்து கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து அதை
நித்திய காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு உம்பிளிக்கையாக சுதந்திரமாக இன்ஹெரிட்டன்ஸ் உங்கள் பிள்ளைகளுக்கு பின்வைக்கும்படிக்கு நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்களுடைய குமாரருக்கு கொடாமலும் அவர்களுடைய குமாரத்திகளை உங்கள் குமாரருக்கு கொள்ளாமலும் அவர்களுடைய சமாதானத்தையும் நன்மையும் ஒரு காலம் நாடாமலும் இருப்பீர்களாக என்றீரே. ஆண்டவர் இப்படி சொல்லி கொடுத்தீரே, எங்களுக்கு எழுதியிருக்கிறீரே, எங்களுக்கு கட்டளையிட்டீரே. நாங்களும் எங்களுடைய பின் சந்ததியாரும் நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துல நாங்கள் என்றைக்கு சுதந்திரித்து கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு அங்கே இருப்பதற்கு இதெல்லாம் நீங்க செய்யணும். புறஜாதிகளுடைய கூட கலப்படம் பண்ணக்கூடாது, அவங்களோட நீ களவாடக்கூடாது, அவங்களோட உறவாடக்கூடாது, விக்கிரகாராணிக்கு இடம் கொடுக்க கூடாது, அவங்களோட நீங்க திருமண உறவு கொள்ளக்கூடாது சொன்னீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் மனத்தாழ்மையோடு அங்கே தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிடுகிறார், ஜனங்களின் பாவத்தை அறிக்கையிடுகிறார். அதேவேளை தேவனுடைய இரக்கத்தையும் அவர் நினைவு கூறுகிறார். இப்பொழுதும் எங்கள் தேவனே, எங்கள் பொல்லாத செய்கைகளினாலும் எங்கள் பெரிய குற்றத்தினாலும் இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்தும் தேவரீர் எங்கள் அக்கிரமுக்கு தக்க தான ஆக்கினையை எங்களுக்கு இடாமல் எங்களை இப்படி தப்ப விட்டிருக்கையில். சங்கீதம் 103 அப்படி வாசிக்கிறோம் அல்லவா? நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்மை தண்டியாமலும். மெய்யாகவே நான் செய்த பாவங்கள், நீங்கள் செய்த பாவங்களுக்கு தக்கதாக தேவன் என்னையும் உங்களையும் தண்டித்திருந்தால் இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. தேவனுடைய கிருபை நம்மளை, அவருடைய இரக்கம் நம்மை தாங்கி கொண்டு வருகிறது. அவர் சொல்லுகிறாரு, எஸ்ரா சொல்றாரு, ஆண்டவர் இவ்வளவு பெரிய பொல்லாத செய்கை, பெரிய குற்றம், இதெல்லாம் நாங்க செய்தோம், நீர் எங்களை தப்பித்தீர் ஆண்டவரே. நாங்கள் உமது கற்பனைகளை வீணாக்கவும் இந்த அருவறுப்புகள் உள்ள ஜனங்களோட சம்பந்தம் கலக்கவும் தகுமோ? அப்படி செய்தால் எங்களில் ஒருவரும் மீண்டு தப்பாதபடிக்கு தேவரீர் எங்களை நிர்மூலமாக்க மட்டும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரல்லவோ. எஸ்ரா தன்னுடைய ஜெபத்திலே தேவனுடைய கிருபையை நினைவு கூறுறாரு, தேவனுடைய இரக்கத்தை நினைவு கூறுகிறார். அதுபோல அவர், ஆண்டவரே உமக்கு நாங்கள் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அதையும் ஒத்துக்கொள்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர், ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்கு உள்ளானவர்கள், இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தார். இதுல ஒரு காரியத்தை பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எஸ்ரா இப்படி ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது அவர் தேவனுடைய பாவ மன்னிப்புக்காக, தேவனே எங்களை மன்னியும் சொல்லி அவரு ஜெபித்த மாதிரி சொல்லப்படலை. தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுறாரு, தேவனுடைய கிருபையை அறிக்கையிடுறாரு, தேவனுடைய இரக்கத்தை அறிக்கையிடுறாரு, தன்னை வெகுவாக தாழ்த்துறாரு. ஆண்டவரே உங்களுக்கு முன்பாக நிற்க நாங்கள் எங்களுக்கு தகுதி இல்லை, நாங்கள் குற்றவாளிகள், நாங்கள் பாவிகள், அசுத்தர்கள், உமக்கு கீழ்ப்படியாம போனோம்னு சொல்லி அப்படிதான் அவர் ஜெபத்தை ஏறடிக்கிறார். ஆனால் அங்கே எஸ்ரா மன்னிப்பு கேட்கும் முன்பாகவே, அல்லது மன்னிப்பு கேட்காவிட்டாலும் கூட தேவன் அவர்களுக்கு கிருபை செய்து அந்த பாவத்தை மன்னிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அந்த 9ஆம் அதிகாரத்திலே எஸ்ரா ஏறெடுத்த அந்த ஜெபத்தை நாம் விவரமாக பார்த்தோம். அடுத்து 10ஆம் அதிகாரத்திலே தேசத்தின் எழுப்புதலுக்கு காரணிகள் என்ன, அல்லது ஒரு தேசத்தில் எழுப்புதல் உண்டாக வேண்டுமானால் என்னென்ன காரியங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். எஸ்ரா தேவனுடைய சமூகத்திலே அழுது துக்கத்தோடு தன்னுடைய முடியெல்லாம் பிடுங்கி, அவர் தன்னுடைய சாலவையெல்லாம் கிழிச்சு, அவர் முழங்கால் போட்டு அழுது கண்ணீர் விட்டு அழுது புலம்பி ஜெபித்தது மட்டுமல்ல, அவர் கிரியையிலே அவர் செயல்பட ஆரம்பித்தார். பாவத்தை அறிக்கை பண்ணது மட்டுமல்ல, தாங்கள் பாவிகள் என்று ஒத்துக்கொண்டது மட்டுமல்ல, தேவன் கிருபையும் இரக்கமும் உள்ளவர் என்று அவர் அறிக்கையிட்டது மட்டுமல்ல, அந்த பாவத்தில் இருந்து ஒரு மன்னிப்பு, ஒரு மனம் திரும்புதல் உடைய ஒரு இடத்துக்காக, அவர் மனம் திரும்புதலுக்கு அவர் செயல் திட்டங்கள் தீர்க்கதை நாம் பார்க்கலாம். அப்பதான் எழுப்புதல் உண்டாகும். எழுப்புதல் என்று சொல்வது, எழுப்புதல் என்றால் இறந்து போன அல்லது மயங்கி கிடைக்கிற ஒருவருக்கு உயிர் பிச்சை கொடுப்பது, அதான் எழுப்புதல். இன்றைக்கு சபையுள்ள நிலைமையை பார்க்கும் பொழுது, சபைகளிலே லவோதிக்கேயா சபையை போன்று அனலும் இல்லை குளிரும் இல்லை, ஒரு குளிர்ந்து போன நிலைமை காணப்படுகிறது.
அனைத்து சபைகளிலும். இந்த சபைகள் உயிர் மீட்சி அடைய வேண்டும். அதான் எழுப்புதல். எழுப்புதல் என்பது பாவிகள் ரட்சிக்கப்படுவது அல்ல. எழுப்புதல் என்பது சபைகள் சுத்திகரிக்கப்படுவது, கர்த்தருடைய பிள்ளைகள் சுத்திகரிக்கப்படுவது, பரிசுத்தம் அடைவது, அதுதான் எழுப்புதல். ஆனால் எழுப்புதலின் விளைவாக பாவிகள் மனம் திரும்புவார்கள். அதை நாம் அறிஞ்சிருக்கணும். ரிவைவல் என்றால் நாம் சபையானது, கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னும் பரிசுத்தம் அடைவது, பாவ அறிக்கை செய்வது, ஒப்புரவாகுவது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகுது, இதுதான் எழுப்புதல். இப்படி தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்பி அவர்கள் பரிசுத்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அவங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும் பொழுது அதை பார்க்கிற அவிசுவாசிகள், இயேசு கிறிஸ்துவை அறியாதவங்க, அவங்க என்ன செய்வாங்க? அவங்க இயேசு கிறிஸ்துவண்டை வருவார்கள். எனவே எழுப்புதல் என்பது சபைக்கு தேவை, நமக்கு தேவை. இந்த எழுப்புதல் ஏற்பட வேண்டுமானால் அதற்கான காரியங்கள் என்னென்ன காணப்பட வேண்டும்? முதலாவதாக எஸ்ராவை போன்ற ஒரு உண்மையான ஆவிக்குரிய தலைவர்கள் தேவை. பாருங்க, எஸ்ரா அவர் நல்ல வேதத்தை கற்று அறிந்தவர், அவர் திறமையான ஒரு வேத பாரகன். அவர் சும்மா இருந்திருக்கலாம், மற்றவர்களை போல அவர் என்ன செய்யலாம், தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருக்கலாம். ஆனா அப்படி அல்ல. அவர் ஒரு ஆவிக்குரிய தலைவராக இருந்தபடியினால, ஒரு உண்மையான ஒரு வேதத்தை கற்றறிந்த ஒரு ஆசாரியனா இருந்தபடியினால, வேத பாரகனா இருந்தபடியினால அவருக்கு அந்த பாவத்தை குறித்த ஒரு துக்கம் உண்டாயிற்று. பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகள் இப்படி இருக்காங்களே சொல்லி அவர் அதற்காக என்ன செய்யறாருன்னா, அவர் அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக வெக்கப்படாம தாழ விழுந்து கிடைக்கிறார். இன்றைக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய தலைவர்கள் நம் சபைக்கு தேவை. மெய்யாகவே சபையிலே காணப்படுகிற அக்கிரமங்கள், சபையிலே காணப்படுகிற தேவனுக்கு விரோதமான காரியங்கள், சபையிலே காணப்படுகிற அசுத்தங்கள், இதை குறித்து ஒரு பாரம் கொண்ட, ஒரு வியாகுலம் கொண்ட எஸ்ராவை போன்ற தலைவர்கள் இன்றைக்கு தேவை. அப்படிப்பட்ட தலைவர்கள் எழும்பும் போதுதான் அங்கே சபைகளிலே எழுப்புதல் உண்டாகும். எனவே எஸ்ரா அதற்கு ஒரு அடையாளமாக காணப்படுகிறார். அவர் இப்படி விண்ணப்பம் பண்ணி பாவத்தை அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடைக்கையில் இஸ்ரவேல் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட, குடும்பமாக பெரியவங்க மட்டும் இல்ல, பிள்ளைங்க கூட என்ன செய்யறாங்க, எஸ்ராவிடம் கூடி அவங்களும் பாவ உணர்வு அடைந்து அவங்களும் அழுக ஆரம்பித்தார்கள். எனவே எழுப்பதின் காலத்தில் அதான் நடக்கும். தேவனுடைய ஜனங்கள் பாவ உணர்வு அடையும் பொழுது அங்கே அனைவரும் என்ன செய்வாங்க, அதனால பாதிக்கப்படுவார்கள். ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். தங்களுடைய பாவ வாழ்க்கையை குறித்து, தங்களுடைய பாவ வாழ்க்கையை பற்றி மட்டுமல்ல, மற்ற தேவ ஜனங்களுடைய பாவ வாழ்க்கையை குறித்து அவங்க மிகவும் துக்கத்தோடு அழுகிறார்கள். இரண்டாவதாக, எழுப்புதல் ஏற்பட வேண்டுமானால் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். ஏனென்றால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று என்ன நோக்கத்துக்காக பாவத்தை வெறுக்க வேண்டும்? பரிசுத்தமான வாழ்க்கைக்காக. என்ன, நம்முடைய தேவன் பரிசுத்தர், நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கன்னு சொல்லி கட்டளையிட்டிருக்கிறார். லேவியர் ஆகமத்துல இந்த பகுதியை, இந்த வசனம் அடிக்கடி வரும். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், நான் கர்த்தர் என்று சொல்லி இருக்கோம். எனவே பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், பரிசுத்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம், பரிசுத்த ஜாதியாக நாம் பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்போ அங்க ஒரு நபர் எழும்புகிறார். அப்பொழுது ஏலாமின் புத்திரரில் ஒருவனாகிய எகியேலின் குமாரன் செக்கரியா, அவர் என்ன செய்றாரு, எஸ்ராவை பார்த்து, நாங்கள் தேசத்து ஜனங்களில் உள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. அவர் அந்த பாவத்தை விட்டு விலகிறதுக்கு ஆலோசனை சொல்றார். இப்பொழுதும் அந்த ஸ்திரீகள் எல்லாரையும், அவர்களிடத்தில் பிறந்தவர்களையும் என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கு நடுங்கிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனோடே உடன்படிக்கை பண்ண கடவோம்.
நியாய பிரமாணத்தின்படியே செய்யப்படுவது. அங்கேயும் பாருங்க, வேத வசனம் தான் வருது. வேத வசனத்தின் அடிப்படையில நம்ம என்ன செய்வோம்? வேத வசனத்தை மையமாய் கொண்டு வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம ஒரு மாறுபட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம் சொல்லி அந்த செக்கனியா என்பவர் எஸ்ராவை நோக்கி சொல்லுகிறார். அன்பானவர்களே, எழுப்புதல் என்றால் வேத வசனத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஒரு உணர்வுகளை சார்ந்ததாக அல்ல, மனுஷனுடைய ஆலோசனையை சார்ந்ததாக அல்ல, எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அதை திருத்தி யாரும் சொல்ல முடியாது. அனுபவங்கள் மாறுபடலாம். ஒருவேளை தரிசனங்கள் சொப்பனங்கள் மூலமாய் தேவன் பேசலாம். அது ஒருவேளை உண்மையாகவும் இருக்கலாம், ஒருவேளை தவறாக கூட இருக்கலாம். ஆனால் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்றைக்குமே அது மாறாது. எனவே செக்கனியா சொல்றாரு, நம்முடைய தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படியே வேத வசனத்தின்படி நம்ம என்ன செய்வோம்? நாம இந்த பாவத்தை விட்டு விலகி தேவனோட உடன்படிக்கை பண்ண கடுவோம் சொல்லி அங்க ஆலோசனை சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அந்த செக்கனியா எஸ்ராவை பார்த்து என்ன சொல்றாரு? தலைவரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, எழுந்திரும், இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது. அதாவது இது உம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. பாருங்க, ஒரு தலைவர்கிட்ட செக்கனியா தைரியமா சொல்றார், எஸ்ராவே, இது உம்முடைய பொறுப்பு. ஜனங்களுடைய பாவ வாழ்க்கையில் இருந்து அவங்கள சரிப்படுத்தி தேவனுடைய வசனத்துக்கு ஏற்ற விதமாய் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பது உம்முடைய கடமை, உம்முடைய பொறுப்பு. நீர் அதை செய்யும், நாங்களும் உம்மோட கூட இருப்போம். நீர் திடம் கொண்டு இதை செய்யும், நீர் இதை செய்யும், இதுக்கு பொறுப்படுத்தி செய்யும், இந்த தலைமையேற்று நடத்தும், நாங்களும் என்ன செய்வோம்? உமக்கு நாங்க உறுதுணையாக இருப்போம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட நபர்களும் இந்நாட்களிலே தேவை. இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய தலைவர்களுக்கு அவர்களை தட்டி கொடுத்து கொண்டு போக, அவர்களை உற்சாகப்படுத்த அநேகர் தேவையோடு இருக்கிறார்கள். நம்ம நினைக்கிறோம் ஆவிக்குரிய தலைமையில் உள்ளவங்க சுகபோகமா இருக்கிறாங்க, நல்ல மதிப்பும் மரியாதையோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய தலைமையில் உள்ளவர்களுக்கு ஒரு பெரிய தேவை என்ன என்றால், தங்களோடு தோள் கொடுத்து நிற்கக்கூடியவர்கள் தேவை. ஆவிக்குரிய தலைவர்களுக்கு அநேக சமயத்துல, பெரும்பான்மையான சமயத்துல அவங்களுக்குரிய பிரச்சனையை மற்றவங்கள்ட்ட போய் ஷேர் பண்ண முடியாது. நம்ம சாதாரணமா இருக்கிறவங்க நம்ம என்ன செய்யலாம்? மற்றவங்கள்ட்ட போய் நம்ம ஷேர் பண்ண முடியும். ஆனா தலைமை பொறுப்பை இருக்கிறவங்க மற்றவங்கள்ட்ட போய் எல்லார்ட்டையும் போய் என்ன செய்ய முடியாது? தங்களுடைய கஷ்டங்களை போய், அவங்க பிரச்சனைகளை போய் பகிர்ந்து கொள்ள முடியாது. அதே மாதிரி அவங்களுடைய தரிசனத்தோடு கூட அவங்களோடு கூட இருந்து செயல்படுத்துவதற்கு, அவங்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்கு ஆட்கள் தேவை. அதை நம்ம மறந்துடக்கூடாது. எனவே நம்முடைய நமக்கு தலைமையேற்று நடத்துகிற ஒரு போதகராக இருக்கலாம், நம்முடைய ஷாலோம் ஊழியமாக இருக்கலாம். ஆனால் அவருடைய தலைவர்களுக்கு நாம் தோள் கொடுத்து, அவர்களை தட்டி கொடுத்து, உற்சாகப்படுத்தி, அவர்களை நாம் ஊழியத்திலே முன்னேறி செல்ல உதவிக்கரம் கொடுப்பது நம்முடைய ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கிறது. பாருங்க, அப்படி செக்கனியா சொன்ன உடனே எஸ்ராவிட்ட போய், நீர் உங்களுடைய கடமை, நீ செய்யும், நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் சொன்ன உடனே எஸ்ரா எழுந்திருந்து ஆசாரியரிலும் லேவியரிலும் பிரதானமானவர்களும் இஸ்ரவேல் அனைவரும் இந்த வார்த்தையின்படி செய்யும்படிக்கு அவர்களை ஆணையிடச் சொன்னான். அவர்கள் ஆணை இட்டார்கள். செக்கனியா என்ன சொன்னாரு? இப்பொழுதும் அந்த ஸ்திரீகள் எல்லாரையும், அதாவது கலப்பு திருமணம் பண்ணின எல்லா பெண்களையும், அந்நிய பெண்களையும், அவங்களிடத்துல பிறந்த பிள்ளைகளையும் என்ன செய்வோம்? நம்முடைய தேவனுடைய கட்டளைக்குப்படி நம்ம என்ன செய்வோம்? அகற்றி போடுவோம், தள்ளி விடுவோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவனோட உடன்படிக்கை பண்ண கடவோம். அது நியாய பிரமாணத்தின்படி சரிதான் அப்படின்னு சொல்லி அந்த ஆலோசனை சொன்ன உடனே எஸ்ரா அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுகிறார். இது தலைமை பொறுப்புல உள்ளவங்களுக்கு தேவையான ஒரு காரியம். சில தலைவர்கள் என்ன செய்வாங்கன்னா, மற்றவங்க ஒரு நல்ல ஆலோசனை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கிட மாட்டாங்க. வேத வசனத்தின்படி தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்றது தேவனுடைய வசனத்துக்கு ஏற்றபடிதான் இருக்கும். ஆனால் சில தலைவர்கள் செய்கிற ஒரு தவறு என்னவென்றால், இவன் சொல்லி நான் கேட்கிறதா அப்படின்னு சொல்லி அந்த ஆலோசனையை தள்ளி விடுவார்கள். ஆனா எஸ்ரா அப்படி இல்லை. செக்கனியா சொன்ன ஆலோசனை வேத வசனத்தின்படி அது இருந்ததுனால அதை ஏற்றுக்கொண்டு உடனே அவரு செயல்பட ஆரம்பிக்கிறாரு. உடனே அதை செய்ய சொல்றாரு. அதன்படி எல்லாரும் ஆணையிடுறாங்க. அதுக்கு பிறகு எஸ்ரா என்ன செய்யறாருன்னா, எனக்கு நடந்து தேவனுடைய ஆலயத்துக்கு வெளியே வெளிப்பிரகாரத்துல ஓப்பன் ஏர்ல நடக்குது.
திரும்ப அவர் ஆலயத்துக்கு உள்ள போய் அங்க ரூமுக்குள்ள போறார். யோகனான் அறைக்குள்ள பிரவேசித்தான். அங்க போய் சிறையிருப்பில் இருந்து வந்தவர்களுடைய குற்றத்து நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்து கொண்டிருந்தான். பாருங்க, எஸ்ரா உபவாசித்து ஜெபிக்கின்ற ஒரு பழக்கத்தை உடைய ஒரு தலைவராக இருந்தார். அவர் அந்த அப்படியாக ஜனங்களை அந்த புறஜாதி பெண்களை தள்ளிவிடவும் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகளை தள்ளிவிடவும் உடன்படிக்கை பண்ணும்படியான அந்த காரியத்தை எப்படி செய்யறதுன்னு சொல்லி அந்த பொறுப்பை ஒரு குரூப்புக்கு ஒப்படைச்சிட்டார். அந்த ஒரு முக்கியமானவங்களுடைய கருத்தை ஒப்படைச்சிட்டு இவர் என்ன செய்தார், தனியா போய் அங்க உபவாசிக்க ஆரம்பித்து விட்டார். அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க பிளான் பண்றாங்க. என்ன பிளான் பண்றாங்க? அப்பொழுது சிறையிருப்பில் இருந்து வந்தவர்கள் எல்லாரும் எருசலேமிலே கூட வேண்டும் என்றும் 3 நாளைக்குள்ளே பிரபுக்கள் மூப்பர்களுடைய ஆலோசனையின்படியே எவனாயிலும் வராதே போனால் அவனுடைய பொருளெல்லாம் ஜப்தி செய்யப்பட்டு சிறையிருப்பில் இருந்து வந்த சபைக்கு அவன் புறம்பாக்கப்படுவான் என்றும் யூதாவிலும் எருசலேமிலும் விளம்பரம் பண்ணினார்கள். அவங்க 3 நாள் டைம் கொடுத்தாங்க. ஏனென்றால் அவங்க சிதறி போய் இருக்கிறாங்க. எருசலேம் பட்டணத்திலையும் யூதா தேசத்திலையும் அவங்க பரவி கிடக்குறாங்க. எனவே அவங்க டிராவல் பண்ணி வர டைம் ஆகும். எனவே 3 நாள் டைம் கொடுக்குறாங்க. நீங்க எல்லாரும் என்ன செய்யணும், யூதர்கள் எல்லாரும் நீங்க எருசலேமில கூட வேண்டும். அப்படி நீங்க வராட்டிங்கன்னா உங்க பொருட்கள் எல்லாம் ஜப்தி செய்யப்படும், சபையை விட்டு உங்களை எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணி விடுவோம்னு சொல்லி வார்னிங் கொடுத்து எல்லாருக்கும் அவங்க அறிக்கை அனுப்புறாங்க, அறிக்கையிடுறாங்க. அடுத்து எழுப்புதல் என்றால் மனம் திரும்புதலும் பாவத்தை வெறுத்தலும் அங்கே காணப்பட வேண்டும். உடனே எல்லாரும் கூட்டிட்டாங்க, கீழ்ப்படிஞ்சு எல்லாரும், எல்லா இஸ்ரேல் ஜனங்களும், யூதா பென்னியமின் கோத்திரத்தார், இந்த 2 கோத்திரத்தார் பிளஸ் லேவியர் அங்க இருக்கிறாங்க. எல்லாரும் 3 நாளைக்குள்ள எருசலேமிலே கூடினார்கள். எல்லாருக்கும் ஒரு தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை விட்டது, ஒரு ஜாக்கிரதை விட்டது. அது 9ஆம் மாதம் 20ஆம் தேதியா இருந்து ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தின் வீதியிலே அந்த காரியத்தினாலும் அடைமழையினாலும் நடுங்கி கொண்டிருந்தார்கள். 2 காரியத்தினால அவங்க நடுங்கிட்டு இருந்தாங்க. ஒன்று குளிர் அடமழை, இன்னொன்று அந்த பாவத்தை குறித்த காரியத்தினால. அடைமழை எதை நமக்கு ஞாபகப்படுத்துதுன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுவாரு. சாமுவேல் சொல்லுவாரு, அப்போ அங்க உடனே இடி முழக்கங்களும் உண்டாகும், தேவனுடைய ஒரு கோபத்துக்கு அடையாளமாக. அப்ப இவங்க அப்படி மழை பெய்து அடமழை நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது ஆசாரியனாகிய எஸ்ரா எழுந்திருந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேலின் மேலிருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறு ஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதால் பாவம் செய்தீர்கள். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படி செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறு ஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள் என்றார். அங்க எல்லாரும் கூட்டம் கூட்டிட்டாங்க, எல்லா ஜனங்களும் வந்துட்டாங்க, மொத்தமா வந்துட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் அங்கே எஸ்ரா சொல்லுகிறாரு, நீங்க செய்தது பாவம், நீங்க என்ன செய்யறங்க, உங்க பாவத்தை ஆண்டவரிடத்துல அறிக்கையிடுறது மட்டுமல்ல, அவருடைய பிரியத்தின்படி செய்யும்படியாக நீங்க ஒரு மெய்யான மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக அப்படிப்பட்ட பெண்களை விட்டு நீங்க என்ன செய்யுங்க, பெண்களை விட்டு விலக்குங்கள்னு சொல்லி அங்கே எஸ்ரா கட்டளை கொடுக்கிறார். அப்போ அவங்க கீழ்ப்படியும்படியாய், தேவனுக்கு கீழ்ப்படியும்படியாய் அவங்க தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். அப்பொழுது சபையார் யாவரும் மகா சத்தத்தோடே பிரதியுத்தரமாக, ஆம், நீ சொன்ன வார்த்தைகளின்படியே செய்ய வேண்டியதுதான், நீ சொன்னது சரிதான், நாங்க கீழ்ப்படியணும், நாங்க மனம் திரும்பணும், பாவத்தை விட்டு விலகணும். ஆனாலும் ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள், இது மாறி காலமுமா இருக்கிறது, இங்கே வெளியிலே நிற்க எங்களாலே கூடாது, இது 1 நாள் 2 நாள் வேலை அல்ல, இந்த காரியத்திலே கட்டளை மீறினவர்களாகிய நாங்கள் அநேகர், ஆதலால் இதற்கு சபையெங்கும் எங்கள் பிரபுக்கள் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட வேண்டும். இந்த காயத்தின் நிமித்தம் நம்முடைய தேவனுக்கு, இந்த காரியத்தின் நிமித்தம் நம்முடைய தேவனுக்கு இருக்கிற உக்கிர கோபம் எங்களை விட்டு திரும்பும்படி எங்கள் பட்டணங்களில் மறுஜாதியான ஸ்திரீகளை கொண்ட அனைவரும்
ஒவ்வொரு பட்டணத்தின் மூப்பரோடும் நியாயாதிபதிகளோடும் குறித்த காலங்களில் வரக்கடவர்கள் என்றார்கள். அப்போ அத ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வராங்க. நாங்க நிறைய பேர் அப்படி இருக்கிறோம், தேவனுக்கு விரோதமா பாவம் செய்தவங்க. ஆகையினால ஒவ்வொரு பட்டணத்தின் மூப்பரோட நியாயாதிபதியோட நாங்க என்ன செய்யறோம், வந்து நாங்க எங்க பாவத்தை சரிப்படுறதுக்கு எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எனவே ஆசரிகளின் குமாரன் யோனத்தானும் திக்காவின் குமாரன் யக்சியாவும் மாத்திரம் அதை விசாரிக்கும்படி வைக்கப்பட்டார்கள். மெசுல்லாமும் சப்பேதா என்னும் லேவியனும் அவர்களுக்கு உதவியா இருந்தார்கள். இந்த 15ஆம் வசனம் வந்து ஆங்கில வேதாகமத்துல சற்று வித்தியாசமா காணப்படுது. ஆங்கில வேதாகமத்துல இந்த 4 பேரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் பைபிள் எப்படி இருக்கு? அங்கே ஆவியானவரால் ஒருமனப்பாடு உண்டாது. அங்க எழுப்பலின் நாட்கள்ல ஒருமனப்பாடு இருக்கணும். உடனே என்ன செய்தாங்க, சிறையிருப்பில் இருந்து வந்தவர்கள் இந்த பிரகாரம் செய்தார்கள். எனவே அவங்க இந்த ஊர் பொருள் உள்ளபடி, அவங்க தங்கியிருந்த இடங்களின்படி, அவங்க குடியிருக்கிற இடத்தின்படி ஒவ்வொரு குடியிருப்பா என்ன செய்தாங்க, ஒவ்வொரு ஊர்ல உள்ளவங்களும் அந்த பட்டணத்து நியாயாதிபதியோடு கூட வந்து சேர்றாங்க. எருசலேமில் வந்து சேர்றாங்க குடும்பமா. ஆசாரியனாகிய எஸ்ராவும் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்தின்படியே பேர் பேராக அழைக்கப்பட்ட பிதா வம்சங்களின் தலைவர் அனைவரும் இந்த காரியத்தை விசாரிக்கும்படி 10ஆம் மாதம் முதல் தேதியிலே தனித்து உட்கார்ந்து அந்நிய ஜாதியான ஸ்திரீகளை கொண்டவர்கள் எல்லாருடைய காரியத்தையும் 1ஆம் மாதம் முதல் தேதியிலே விசாரித்து முடித்தார்கள். பாருங்க, அங்கே அவசரப்படாம பொறுமையா விவரமா ஒவ்வொரு குடும்பத்தை குறித்தும் அவங்க என்ன செய்றாங்க, தீர விசாரிக்கிறாங்க. அதுக்கு 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாத காலம் எடுத்தது. அப்போ ஒரு கம்ப்ளீட் ஒரு லிஸ்ட் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அவங்க முடிக்கிறாங்க. அப்போ 18ஆம் 19ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆசாரிய புத்திரரில் மறு ஜாதியான மனைவிகளை கொண்டவர்களாக காணப்பட்டவர்கள் யார் என்றால், யோதாக்கின் குமாரனாகிய யெசுவாவின் குமாரரிலும் அவன் சகோதரரிலும் மாசையா, எலியேசர், யாரிப், கெதலியா என்பவர்கள். யெசுவாவின் குமாரன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். செருபாபேல் கூட முதல் இதுல வந்த யோசுவா ஆசாரியன், அவனுடைய குமாரர்களும் சகோதரர்களும் கூட அந்த கலப்பு திருமணம் பண்ணவங்க இருந்திருக்காங்க. அப்ப இவங்க என்ன செய்றாங்க, எல்லாரும் இவர்கள் எங்கள் ஸ்திரீகளை தள்ளி விடுவோம் என்று கையடித்து கொடுத்து ஆணையிட்டு தாங்கள் குற்றவாளிகள் ஆனபடியினால் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்கடாவை செலுத்தினார்கள். அவங்க வந்து ஆசாரிய புத்திரர் தங்களுடைய பாவத்தை உணர்ந்தவர்களாக தேவனோடு சீர்பொருந்தும்படியாக தேவனுடைய வசனத்திற்கு இணங்க அங்கே ஆட்டுக்கடாவை செலுத்தி குற்ற நிவாரண பலியாக செலுத்தி தங்கள் பாவத்துக்கு பரிகாரம் தேடினார்கள். அது மட்டுமல்ல, தாங்கள் திருமணம் செய்திருந்த அந்த அந்நிய ஜாதி பெண்களை, புறஜாதி பெண்களை, இஸ்ரவேலர் அல்லாத பெண்களை நாங்கள் தள்ளிவிடுவோம் என்று சொல்லி உறுதிமொழி கொடுத்தாள்னு சொல்லி நாம் பார்க்கலாம். அதை தொடர்ந்து மீதமுள்ள பகுதியில என்ன பார்க்கிறோன்னா, அங்கே யார் யாரெல்லாம் அப்படி புறஜாதி பெண்களை திருமணம் செய்தார்கள் சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்டை குறித்து 2 கருத்துகள், 2 மாறுபட்ட கருத்துகள் சொல்லப்படுகிறது. ஒரு கருத்து என்னவென்றால், அங்கே 20ஆம் வசனம் முதல் 44ஆம் வசனத்திலே உள்ள அந்த லிஸ்ட் பெயர் பட்டியலில் உள்ளவங்க எல்லாம் அவங்களும் சேர்ந்து என்ன செய்தாங்க, மனம் திரும்பினாங்க. அவங்க இந்த குற்ற நிவாரண பலியை போன்று அவங்களும் செலுத்தினாங்க, அவங்களும் தேவனோட ஒப்புரவானாங்க, பெண்களை அவர்கள் தள்ளிவிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கருத்து நிலவுகிறது. இன்னொரு கருத்து, அவங்க வந்து அப்படி செய்யல, அவங்க தேவனை கீழ்ப்படியல, எனவே அவங்களை வெட்கப்படுத்தும்படியாக அவருடைய பெயர்களெல்லாம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நிச்சயமாக இது சரி என்று தெரியவில்லை. அந்த அப்படி தள்ளிவிடப்பட்டவங்கள குழந்தைகளும் இருந்தாங்க, பிள்ளைகளும் இருந்தாங்க. அவர்களையும் சேர்த்து அந்த பெண்களோடு அவர்கள் தள்ளிவிட்டார்கள். எனவே தேவனுக்கு நாம் பிரியமாக வாழ நாம் தீர்மானிக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய அங்கே ஒரு வலி உண்டாகும், காயம் உண்டாகும், வேதனை உண்டாகும். மாம்ச பிரகாரமாக தேவனுக்கு பிரியமா நாம் வாழ தீர்மானிக்கும் பொழுது நாம் உலக பிரகாரமான வேதனைகளை சகித்துதான் ஆக வேண்டும். சரி, அது அந்நாளில் நடந்தது. இப்பொழுது காரியம் என்ன? இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்கின்ற நாம்
ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை துணை அவிசுவாசியா இருந்தா அல்லது கிறிஸ்தவங்களா இல்லாம இருந்தா தள்ளி விடணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம். அதற்கும் வேதத்துல விடை உண்டு. ஆனா புதிய உடன்படிக்கையின்படி அப்படி நம்முடைய குடும்பத்திலேயோ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ சொந்த வாழ்க்கையிலையோ நம்முடைய கணவனோ மனைவியோ அவிசுவாசியா இருந்தால் நாம் தள்ளிவிடக்கூடாது, தள்ளிவிட வேண்டிய அவசியம் இல்லை. அதை குறித்தும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் திருமணம் செய்யும் பொழுது, திருமணத்துக்கு முன்பாக நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்தால், நீங்கள் திருமண உறவு இன்னொரு விசுவாசியைத்தான் திருமணம் செய்ய வேண்டும். விசுவாசியோடு தான் திருமணம் செய்ய வேண்டும் சொல்லி 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும், பேலியாள்னா பிசாஸ், கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏதுன்னு சொல்லி பவுல் எழுதியிருக்கிறார். அப்போ திருமணத்துக்கு முன்பாக அல்லது திருமணத்தின் போது விசுவாசி இன்னொரு விசுவாசியைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக ஒரு விசுவாசி இன்னொரு அவிசுவாசியை திருமணம் செய்திருந்தால், அல்லது 2 பேரும் அவிசுவாசிகளாய் இருந்து திருமணம் செய்த பிறகு ஒருவர் விசுவாசியாக மாறிவிட்டால், அங்கே அதை காரணம் காட்டி திருமணத்தை முறிக்க கூடாது, விவாகரத்து பண்ணக்கூடாது. அதற்கும் பிராக்டிக்கலா பைபிள்ல நல்ல ஆலோசனை உண்டு. அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 12 முதல் 16. மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது, சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியா இருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன். அப்படியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவிசுவாசியா இருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவள். காரணம் சொல்லப்பட்டிருக்கு. என்னத்தினால் எனில், அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவிசுவாசியான மனைவியும் தன் விசுவாசியான புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. தகப்பன் விசுவாசி, தாய் அவிசுவாசி, அல்லது தாய் விசுவாசி, தகப்பன் அவிசுவாசி, இவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. இந்த சத்தியத்தை மறந்துவிடவே கூடாது. அதே வேளையில திருமணமாகாத நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். மகனே, மகளே, நீ திருமணம் செய்வது விசுவாசியுடன் தான் இருக்க வேண்டும் சொல்லி அவங்களுக்கு, பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்கேற்றபடி நம்முடைய திருமண காரியங்களை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். தேவன் ஒரு வேதாகமத்திலிருந்து ஒரு தம்பதியரை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு நினைப்பூட்டுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16:1. அதன் பின்பு அவன், அதாவது பவுல் அப்போஸ்தலன், தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். தீமோத்தேயு பவுல் அப்போஸ்தலனுக்கு பெரிய அசிஸ்டன்ட், அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்தவர், அவருக்கு உறுதுணையா இருந்த உடன் ஊழியர். அவனுடைய அம்மா யாரு? ஒரு விசுவாசி, ஒரு யூத பெண் விசுவாசி. ஆனா அப்பா அவிசுவாசி, கிரேக்கர். ஆனா அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தேவன் அற்புதமாய் அவரை அங்கே பயன்படுத்தினார். அவருடைய குடும்பத்தை குறித்து இன்னொரு பகுதியும் இருக்கும் வேதத்துல, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். பவுல் அதை குறித்து எழுதுறாரு. அவங்க தீமோத்தேயுடைய அம்மாவை பற்றி மட்டுமல்ல, அவங்க பாட்டியை குறித்தும், அம்மாவுடைய அம்மாவை பற்றியும் எழுதுறாரு அவர். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1:5. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாட்டுங்க, தீமோத்தேயுடைய அப்பா அவிசுவாசி, ஆனா அவங்க தீமோத்தேயுடைய அம்மாவும்
பாட்டியும் சேர்ந்து தீமோத்தேயுக்கு சரியான வேத வசனத்தை ஊட்டி கர்த்தருக்குள்ள அவங்கள தன்னுடைய மகனையும் பேரனையும் வளர்த்து விட்டார்கள். அன்பான தாய்மார்களே, அன்பான பாட்டிமார்களே, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் என்ன செய்யுங்க, தைரியமாக நீங்கள் என்ன செய்யணும், உங்க பேர பிள்ளைகளை உங்க பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்த்து விட வேண்டும். சில வருடங்களுக்கு முன்பாக எங்களுக்கு தெரிந்த ஒரு வாலிபர் தம்பி வந்து திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணதற்காக திருமண பேச்சு நடந்து கொண்டிருந்தது. இவர் ஒரு விசுவாசி, ஆனால் அவருடைய குடும்பத்தார் விசுவாசி கிடையாது. ஆனாலும் நாங்கள் சொன்னோம், மற்றவர்களும் சொன்னாங்க, அவரும் சொன்னாங்க, தம்பி நீ ஒரு அவிசுவாசி திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் என்ன செய்தார்னா, என்னுடைய குடும்பத்தாரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு அவிசுவாசி பெண்ணை திருமணம் செய்தார். செய்து இப்போ அவருக்கு 3 பிள்ளைங்க. ஆனா அவர் சில மாதங்களுக்கு முன்பாக என்கிட்ட, அங்கிள் இந்த பெண்ணு எனக்கு பிடிக்கல, அவ ஒத்தே வர மாட்டேக்கா, நான் அவளை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொன்னார். அப்ப சொன்னோம், தம்பி அது பெரிய தவறு, பெரிய பாவம், பைபிள் அதுக்கு அனுமதி இல்லை. உங்க மனைவி அவிசுவாசியா இருந்தாலும் திருமணம் ஆன பிறகு அது நீங்க 3 பிள்ளைகளோட பெற்றுட்டீங்க, பெரிய தப்புன்னு சொல்லி இந்த வேத பகுதி அவருக்கு சொன்னேன். அவர் மனம் திரும்பினார். கர்த்தருடைய கிருபையினால அவர் அந்த தீர்மானத்தை விட்டு அவர் தப்பித்து கொண்டார், தன்னை காத்து கொண்டார். அன்பானவர்களே, நாம் சொல்லுகிற ஆலோசனைகள் வேத வசனத்துக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். நம்மளும் பார்த்துருப்போம், நம்முடைய சமுதாயத்தை எத்தனை பேரை பார்த்துருக்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள்ல கணவன் அவிசுவாசியா இருப்பாரு, அல்லது தாய் அவிசுவாசியா இருப்பாங்க. ஆனா பிள்ளைங்களை என்ன செய்வாங்க, அவங்க கர்த்தருக்குள்ள வளர்த்து விட்டுப்பாங்க. அது பெரிய ஒரு நல்ல ஒரு காரியம், அது பெரிய ஊழியம். ஆனா அதே வேளையில சில குடும்பங்கள்ல அது மாறுதலா நடக்குது. அது பெரிய துக்கமான ஒரு காரியம். எங்களுக்கு தெரிந்த ஒரு வட இந்திய குடும்பம், அதுல ஒரு சகோதரி, அவங்க நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து இன்னொரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரனை திருமணம் பண்ணிட்டாங்க. பண்ணி அவங்களுக்கு பிள்ளைகளும் பிறந்தது. பிள்ளைன்னா ஒரே ஒரு மகன் தான், ஒத்தைக்கு ஒரு மகன். ஆனா புருஷன் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ கர்த்தருக்கு கிறிஸ்தவ முறைப்படி ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டார். பையன் வளர்ந்தான், பெரியவனானா. அவன் இன்னொரு தாய் என்ன செய்யிட்டா, கிறிஸ்தவ தாய் தான், தான் பெத்த மகனுக்கு கிறிஸ்துவ பற்றி சொல்ல தவறி விட்டார்கள். சொல்ல அவர்கள் இந்த வாய்ப்பை அவங்க இழந்து விட்டாங்க. கடைசியில் அவங்க, என் மனைவிக்கு அவங்க ரொம்ப ஃப்ரெண்டு, என் மனைவிக்கிட்ட அவங்க அடிக்கடி புலம்புறது உண்டு. என் மகனை வந்து கர்த்தருக்குள்ள வளர்க்காம விட்டுட்டேன்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறது உண்டு, அங்கலாய்ப்பது உண்டு. ஆனால் அது பிரயோஜனப்படலை. எனவே இப்படிப்பட்ட ட்ராஜடியும் சில குடும்பங்கள்ல நடக்குது. அன்பானவர்களே, நாம் விசுவாசியும் 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 இணைந்து வாழுவதன் பெரிய ஒரு பாக்கியம், ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்னை கேட்டால் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள்ல நம்பர் 1 ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரிய கோடீஸ்வரனாகவோ பெரிய மாட மாளிகை கட்டி இருக்கிறதோ அல்லவே அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும், நீங்களும் ஒத்துக்கிட்டு நினைக்கிறேன், ஒரு நபருடைய வாழ்க்கையில உலக பிரகாரமான ஆசீர்வாதம், அதாவது ரட்சிப்புக்கு அடுத்தபடியான ஆசீர்வாதம். ரட்சிப்பு தான் பெரிய பெரிய மிகப்பெரிய ஆசீர்வாதம், அதான் டாப் மோஸ்ட். அதுக்கு அடுத்த உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு கணவன் அமைவது, நல்ல ஒரு மனைவி அமைவது, நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமைவது, சமாதானமுள்ள வாழ்க்கை, கர்த்தருக்குள்ள ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அந்த ஒரு குடும்ப வாழ்க்கை கிடைச்சா போதும், நீங்கள் தான் பாக்கியசாலிகள், நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஒருவேளை உங்களுக்கு பெரிய பணத்துல பெரிய பேங்க்ல கோடிக்கணக்கில் ரூபாய் இல்லாம இருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லாம இருக்கலாம். அதை பற்றி கவலைப்படாதீங்க. தேவன் உங்களுக்கு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரா, சமாதானமான கொடுத்துருக்கிறாரா, உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரா, உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறாரா, அதை பற்றி நீங்க சந்தோஷமா இருங்க, திருப்தியா இருங்க. அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம். என்னை பொறுத்த வரைக்கும் அதான் பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய கிருபையால என்னுடைய பிள்ளைகளுக்கும் அதுக்காக அப்படிதான் ஜெபிச்சிருக்கேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் கிருபையா கொடுத்திருக்கிறாரு. அன்பானவர்களே, குடும்பம் தேவனுடைய பெரிய ஆசீர்வாதம். ஷாலோம் குடும்ப ஊழியம், ஷாலோம் குடும்ப ஊழியம். அண்ணனுக்கும் அக்காவுக்கும் அப்படி தரிசனத்தை கொடுத்து, அவங்க இந்த வயதான நாட்களிலும் அவங்க என்ன செய்றாங்க, ஓய்வு இல்லாம அவங்க இப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்காக குடும்பங்களை கட்டி எழுப்பது எனக்கெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்ச், எனக்கெல்லாம் ஒரு பெரிய உற்சாகம். ஏனென்றால் தேவன் குடும்பங்களை தான் அவர் சிருஷ்டித்தார். முதல் தனியா சிருஷ்டிக்கல, ஒரு கணவனையும் மனைவியும் சிருஷ்டித்தாரு. அப்பவுமே அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது, மாமனார் மாமியார் கிடையாது. அப்பவே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் என்ன செய்ய விட்டு விட்டுனா அவங்கள அப்படியே கைவிட்டு இல்ல, அவங்கள விட்டு மனைவியோட இசைந்து இருப்பான். ஒரு செப்பரேட்டட் மனைவியோட ஒன்னஸ்,
அதுக்காக அப்பா அம்மா கவனிக்காம அவங்களை கைவிடுங்க அந்த அர்த்தத்தை சொல்லல. ஏன்னா அதே கர்த்தர் தான் என்ன சொன்னாரு, பிள்ளைகளே உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாங்கன்னு சொல்லி வாக்கு தத்தத்தோட கொடுத்த ஒரு கட்டளை. எனவே அதற்கும் நாம் இடம் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. அடுத்து இந்த எஸ்ரா 13 வருஷம் கழிச்சு அவர் நெகேமியா புஸ்தகத்துல மீண்டும் வருகை தருகிறார். 13 வருஷம் போனாலும் சரி, கழிந்தாலும் அவர் தேவ வசனத்தின் மீது இருந்த அதே வாஞ்சையும் வைராக்கியம் அவர் கொஞ்சம் கூட குறையவில்லை. எஸ்ரா நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்காரு. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய தினத்திலே எஸ்ராவின் கேரக்டர், அவருடைய குணத்தை பற்றியும் எஸ்ரா புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில பிராக்டிக்கல் லெசன்ஸ்கையும் நாம் கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். இந்த அருமையான இரவு வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒரு கால் ஒளிந்து போவதில்லை. என்னை தள்ளி என்னை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் திரிக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே கடைசி நாளிலே அவனை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவர், எப்படிப்பட்ட மேன்மையான வசனத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியா நீ செய்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய மொழியிலே ஆண்டவரை பைபிளை மொழிபெயர்த்த சீகன் பால், இன்னும் பவர் ஐயர், இன்னும் அநேக பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இன்றைக்கும் கூட அநேக மொழிகள்ல இன்னும் பைபிள் இல்லையா, அந்த பைபிள் மொழிபெயர்க்கின்ற பணியிலே ஈடுபட்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுப்பீராக, கிருபையை கொடுப்பீராக. ஆண்டவரே, உடைய வேத வசனம் பலேக மொழிகள்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்படுவதற்கு தடையா இருக்கிற பிசாசின் தடைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்கிறோம். கர்த்தாவே, நீரை மகிமைப்படுவீராக. தொடர்ந்து நாளைய ஆண்டவரே பாடத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.